மாவட்ட வாரியாக எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரங்களை பார்த்தோம். தொடர்ந்து தொகுதி வாரியாக எத்தனை சதவீதம் காலை 11 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை பார்த்துவிடலாம். மணப்பாறை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.88% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதி நிலவரப்படி காலை 11 மணி வரை 38.47% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. அடுத்ததாக திருச்சி மேற்கு தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 36.53% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 37.03% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவெரும்பூர் தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 36.75% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. லால்குடி தொகுதி நிலவரப்படி 38.69% வாக்குகள் காலை 11 மணி வரை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மண்ணச்சநல்லூர் தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 38.01% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மாவட்ட வாரியாக எத்தனை சதவீதம் என்று பார்த்தோம். தற்பொழுது தொகுதி வாரியாக பார்க்கும்பொழுது முசிறி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 39.24% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து துறையூர் தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 39.71% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 34.17% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 36.85% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் மொத்தம் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாளையங்கோட்டை தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 29.81% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்குநேரி தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 32.23% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து ராதாபுரம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 32.04% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பரமக்குடி தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 34.88% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 37.56% வாக்குகள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது கடந்த தேர்தலில் இதே நேரத்தில் பதிவான சதவீத வாக்குகளை விட 11% அதிகம். தொடர்ந்து திருவாடானை தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 34.41% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 32.52% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதற்கு முன்னதாக மாவட்ட வாரியாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது என்ற புள்ளி விவரங்களை பார்த்தோம். தற்பொழுது தொகுதி வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது முதுகுளத்தூர் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 32.62% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அரக்கோணம் தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 39.90% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சோளிங்கர் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 38.78% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.75% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதற்கு முன்னதாக 9 மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்று பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகு காலை 11 மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக பதிவாகி இருக்கின்றது என்ற புள்ளி விவரங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆற்காடு தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 38.50% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரியவந்திருக்கிறது. கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 36.11% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக விராலிமலை தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 38.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. புதுக்கோட்டை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.91% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமயம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 36.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன.
ஆலங்குடி தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 37.51% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக காலை முதலே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து தொகுதி வாரியான வாக்கு சதவீதத்தை பார்த்து வருகிறோம். அறந்தாங்கி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 35.91% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தாராபுரம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.89% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காங்கேயம் தொகுதி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி வரை 43.65% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அவிநாசி தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருப்பூர் வடக்கு தொகுதியை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி நிலவரப்படி 42.18% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தெற்கு தொகுதி நிலவரத்தை பொறுத்தவரை 44.21% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது காலை 11 மணி வரை. பல்லடம் தொகுதியை பொறுத்தவரை காலை 9 மணி நிலவரப்படி 21.22% வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. உடுமலை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து மடத்துக்குளம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.17% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.52% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 38.33% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. உத்திரமேரூர் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 39.36% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.05% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அடுத்ததாக பழனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.95% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து காலை 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் மொத்தம் 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து ஒட்டன்சத்திரம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 41.68% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆத்தூர் தொகுதியை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி நிலவரப்படி 37.48% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. நிலக்கோட்டை தனி தொகுதியை பொறுத்தவரை காலை 11 மணி நிலவரப்படி 39.45% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக நத்தம் தொகுதி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி வரை 39.92% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இதற்கு முன்னதாக மாவட்டம் வாரியாக பார்த்து வந்தோம். தற்பொழுது தொகுதி வாரியாக வாக்கு சதவீதத்தை பார்க்கும் பொழுது திண்டுக்கல் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 38.68% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து வேடச்சந்தூர் தொகுதி காலை 11 மணி நிலவரப்படி 38.49% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக அரவக்குறிச்சி தொகுதி நிலவரப்படி காலை 11 மணி வரை 40.76% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக கரூர் தொகுதி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி வரை 40.54% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதற்கு முன்னதாக மாவட்ட வாரியாக எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது என்ற விவரங்களை பார்த்து வந்தோம். தற்பொழுது தொகுதி வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.54% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அடுத்ததாக குளித்தலை தொகுதி நிலவரத்தை பார்த்து வருகிறோம். காலை 11 மணி வரையில் 39.94% வாக்குகள் வாக்குகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்ததாக ராசிபுரம் தனி தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 40.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.